மக்களே சும்மா அடித்து நொறுக்கிட்டேன். எதை? சக்கரவள்ளி கிழங்கு தான். ஆமாங்க, சக்கரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா பீட்டா கரட்டின் நிறையா இருக்குது. அந்த பீட்டா கரட்டின் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போனோடனே நம்ம உடம்பு வந்து விட்டமின் ஏவாக மாற்றிடும். சரியா? அதனால் சக்கரவள்ளி கிழங்கு எப்போவுமே ஆவியில் வேக வைங்க. இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு, வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் சாப்பிடணும்ல, அந்த அளவுக்கு கிழங்கை எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு உரிச்சிட்டு ஒரு ஜெல்லி பதத்துக்கு எவ்வளோ தண்ணி விடணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. சரிங்களா? விட்டமின் ஏ வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு அதிகமாக தேவை. எதுக்கு அப்படின்னா அந்த செபம், அதாவது நேச்சுரலாக ஆயில் வந்து நம்ம மண்டையில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அடிக்கடி ஷார்ட்ஸில், அந்த ஆயில் வந்து செக்ரீட் ஆகிறதுக்கு விட்டமின் ஏ வேணும். தவிர இந்த சக்கரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா அயன், பொட்டாசியம் நிறையா இருக்குது. இந்த ரெண்டுமே நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை வந்து தூண்டிவிடும். லைட்டாக ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். கூடவே நம்மளோட ஹெர்பல் ஆயிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெர்பல் ஆயில் எப்படி வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே பின் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் தெரியல, வெப்சைட்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நானும் ரொம்ப டீசெண்டாக சாப்பிடணும்னு பார்க்குற வீடியோவுக்கு எங்கே வரவே மாட்டேங்குது. அதனால் கபக்குன்னு எடுத்து அப்படியே முழுங்கிட்டேன். வாரத்தில் 2-3 நாள் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். முடி வளர்கிறத யாராலும் தடுக்கவே முடியாது. ஸ்டே ஹெல்தி.